வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வந்து குரூப் டி சம்மந்தமாக ஒரு 4 ரீசனிங் கொஸ்டின் போட்டிருந்தேன். அந்த கொஸ்டினில் வந்து மேக்ஸிமம் பாதிக்கு பாதி பேர் தப்பாக தான் ஆன்சர் அளிச்சிருக்கீங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தாவே தெரியும். நீங்கள் குரூப் டி எழுதணும்னா ஒவ்வொரு மார்க்கும் ஏன்னா மைனஸ் மார்க் இருக்குது. ஒவ்வொரு ஆன்சரும் கரெக்டாக ஆன்சராக இருக்கணும். இல்லைன்னா அதில் மைனஸ் மார்க்காக போயிடும். ஓகேங்களா? அதை எப்படி தெளிவாக இந்த ரீசனிங் கொஸ்டினை கரெக்டாக போடுறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நிறம்னா அது சிவப்பில் வரும். அப்போ மொழினா அது எந்த இது தமிழ், இங்கிலீஷ் அப்படி தானே வரும். அப்போ ஆங்கிலம் தானே வரும். ஏன் மற்ற எல்லாத்தையும் கொடுத்துருக்கீங்க? அப்போ இது தவறு. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஆங்கிலம் தான் கரெக்டு. ஓகேங்களா? உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட்டு, நடிகருக்கு நடிக்கிறதுக்கு வந்து மேடை வேண்டும் அப்படின்னா விவசாயிக்கு என்ன வேண்டும்? விவசாயிக்கு உழவு செய்வதுக்கு வந்து வயல் வேண்டும். ஓகேங்களா? வயல் இருந்தால் தான் அவங்க விவசாயம் பண்ண முடியும். மேடை இருந்தால் தான் நடிகர் நடிக்க முடியும். அது மாதிரி. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம புரிஞ்சு அதுக்கு ஆன்சர் அளிக்கணும். பள்ளிக்கூடங்கள்னால் மாணவர்கள் இருப்பார்கள். அப்போ மருத்துவர்னால் நோயாளிகள். ஓகேங்களா? மருத்துவர்னா நோயாளிகள் இருப்பாங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் 2 தான் கரெக்டு இதுலேயும். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, எண்ணெய் வந்து விளக்கில் எண்ணெய் ஊற்றுனா தான் எரியும். அப்போ திரினா மெழுகுவர்த்தியில் திரி இருக்கும். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கொஸ்டினையும் நம்ம ஆன்சர் அளிக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இதில் நம்மளுக்கு மைனஸ் மார்க் இருக்குது. அதை நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு விடை அளிக்கணும். நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலில் என்னென்ன வீடியோ போடுறோம்னா, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, டிஎன்பிசி எல்லாத்துக்குடைய நோட்ஸும் போடுறோம். வரிசையாக எக்ஸாமும் அப்டேட் பண்ணுறோம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.